Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு சூப்பரான பர்பிள் கலர்ல ஒரு CC plus haze flare effect அப்படினு சொல்லுவாங்க. haze flare effectனா பாத்தீங்கன்னா ஒரு லைட் வந்து அந்த வீடியோல வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிருப்போம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு லைட் வந்து இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு வந்து அந்த CCயை பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களோட EFX எடிட்டிங்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே பக்காவா இருக்கும். சோ அதை எப்படி மேக் பண்ண போறோம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். போது நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்களுமே ஈஸியா இந்த வீடியோல கத்துக்கலாம். சோ இப்போ வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். சோ गाइस இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து alightmotion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா alightmotion ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து இதே போல வந்து இம்போர்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதே போல ஒரு வீடியோ வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐகான் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே போல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து எவ்வளோ டியூரேஷனோ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஷேப்பை. ஓகே, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ஷார்பன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஷார்பனில் ஸ்ட்ரென்த்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது ஒரு 0.30 அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க, கம்மி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரேடியேஷன் இருக்கும். அந்த ரேடியஸை பார்த்தீங்கன்னா 10க்கு கொண்டு போயிருங்க இதே போல். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு இருக்கும். அந்த ஓவர்லே வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. கொடுத்துட்டு வந்து ஒரு ஷேப் ஆட் பண்ணுங்கள். இந்த ஷேப் ஆட் பண்ணிட்டு இந்த ஷேப்புக்கு என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப்போட சைஸை பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற சைஸ்க்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஷேப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 1631. இது நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில். ஸோ இதே போல் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஷேப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா அதையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதை கொடுங்க. கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா நம்ம வந்து காப்பி பேக்ரவுண்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம்ல, அந்த காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா பிளர்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா டைரக்ஷன் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைரக்ஷன் பிளர் இருக்குதுல்ல, அந்த டைரக்ஷன் பிளரோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ஃபுல்லாக்கி விட்ருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1.00 அந்த லெவலுக்கு வந்து டைரக்ஷன் பிளரோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக்கி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த செகண்ட் ஆட் பண்ண ஷேப்பில் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா கலர் அண்ட் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர் அண்ட் லைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஹியூ ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹியூ ஷிஃப்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஹியூ ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டிகிரி இருக்கும். அந்த டிகிரியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நான் வச்ச எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80.5 பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு அதுதான் தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா அந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் போனீங்கன்னா லைட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீனுங்கிறத வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகே இப்போ வந்து எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே காட்டுறேன் பாருங்கள். நம்ம எஃபெக்டே ஆட் பண்ணாட்டி அந்த வீடியோ எப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து 2 சிம்பிளான எஃபெக்ட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வயலட் கலரோட ஒரு பர்பிள் கலர் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு CC ப்ளஸ் அந்த ஒரு என்ன சொல்ல லென்ஸ் ஃப்ளேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ளேர் எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதை செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவும் உடனே பார்க்க முடியும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.